ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான். எஸ்ஆர்எஸ் ஜெயிச்சிட்டாங்க, சிஎஸ்கேட்டு 5 விக்கெட்டில். அண்ட் 7 மேட்ச் தோத்துட்டோம் இந்த சீசன். தெரியும் என்ன அப்போ லாஸ்ட் 4 மேட்ச் எம்எஸ் தோனி தான் கேப்டன். அதில் 3 தோத்துட்டாரு. அவர் 1 ஜெயிச்சாரு. கெய்க்வாட் 5 லீட் பண்ண அவர் 1 ஜெயிச்சாரு. அவ்வளோதான். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். தோனி என்ன சொன்னார் அது சொல்லு மேன். அதை விட்டுட்டு தெரிஞ்ச விஷயத்தையும் சொல்கிறேன் அப்படிங்கிறீங்களா? போஸ்ட் மேட்ச் ஷாஸ்திரி கேட்டார். அப்புறம் சேம் ஓல்ட் ஸ்டோரி. 20 ரன் ஷாட்டு நினைக்கிறேன். 12 ஓவருக்கு அப்புறம் நீங்கள் 112 ஃபார் 4. அதுக்கப்புறம் யூ லாஸ்ட் யுவர் வே. வழியை மறந்துட்டீங்களா அப்படின்னு கேட்டார். ஏன்னா 112 4 கடைசி 8 ஓவரில் 80 அடிக்கணும். 192 போகணும் ஆக்சுவலாக. பதில் சார், ஆமாம், விக்கெட் விழுந்துகிட்டே இருந்தது. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் விக்கெட் வந்து ஸ்லைட்டாக பெட்டராக இருந்தது விளையாடுறதுக்கு. பட் 155 இஸ் நாட் அ ஜஸ்டிஃபைபிள் ஸ்கோர்னு ஒத்துக்கிட்டார். 150 வச்சுலாம் ஒன்றும் பண்ண முடியாது. டர்னும் கூட அவ்வளோ ஆகல ஸ்டார்டிங்கில். அண்ட் 9th ஓவருக்கு அப்புறம் கொஞ்சம் ஸ்லைட்லி 2 பேஸ் விக்கெட் ஆச்சு நாங்கள் பேட்டிங் பண்ணும்போது. தட் ஹெல்ப் த ஃபாஸ்ட் பாலர். அதாவது ஹர்ஷப் பட்டேல் 4 விக்கெட் எடுத்ததுக்கு சொல்கிறேன். ஸ்பின்னருக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணலன்னா அப்புறம் 100 அகமது எப்படி 2 விக்கெட் எடுத்தார் 2வது இன்னிங்ஸில் எனக்கு தெரியல. ஃபாஸ்ட் பாலருக்கு ஹெல்ப் பண்ணிச்சுன்னா பத்தினாக்கு ஏன் விக்கெட்டே விழுன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சு சொல்லுங்கள். இன்னும் அவர் சொன்னார் இது. அண்ட் ஸ்லைட்லி பிகேம் பெட்டர் ஃபார் ஃபாஸ்ட் பாலர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லேயே. அப்போ செகண்ட் இன்னிங்ஸில் ஏன் 10 ரன் எடுக்கல? நாங்கள் இன்னும் கொஞ்சம் ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கணும்னாரு தோனி. செகண்ட் இன்னிங்ஸ் கொஞ்சம் ஹெல்ப் இருந்தது போலர் ஸ்பின்னர்ஸுக்கு. குவாலிட்டி இருக்குது எங்ககிட்ட. ரைட் ஏரியாவில் போட்டாங்க பவுலர்ஸ்லாம். பவுன்ஸ் இருந்துச்சு. பட் 15-20 ரன் ஷார்ட்டு. அது என்னமோ ஒன்று தான். 153 வச்சு நீங்கள் 10 பும்ரா வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. ஏகப்பட்ட பவர் பிளே, ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன் போலர்ஸ் இருக்கும்போது பக்கம் இருக்கட்டும். அப்புறம் பிஷப் கேட்டார். பிஷப் கேட்குறமே ஒரு விஷயம். ஒருத்தர் இப்போ கமெண்ட் போட்டிருந்தாரு, தோனி ஏன் சார் இன்னும் இருக்கிறாரு, அவரால் தான் தோத்தோம், அவர் கேப்டன்சி சரியில்லை, அவரே போக வேண்டாமா, ஏன் அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தார். விமர்சனங்கள் வைக்கலாம். இப்போ 11 வைடு யார் போட்டார்? தோனியை போட்டார் சொல்லுங்கள். கலியில் கேட்ச் விட்டார்ல, அதை யார் கேட்ச் விட்டு தோனி விட சொன்னாரா? அந்த ஆரியா 100 அடிச்சுட்டு போயிட்டார். எல்லாமே இவர் பண்ணணும்னா எனக்கு புரியலையா? விக்கெட் கீப்பிங்கில் ஏதாவது கேட்ச் விட்டாரா? ஏதாவது ஸ்டம்பிங் விட்டாரா? சொல்லுங்கள் பார்ப்போம். அவர் மெயின் ஜாப் இஸ் கீப்பிங் அண்ட் பேட்டிங். கீப்பிங், விக்கெட் கீப்பிங் தான். அப்புறம் கேப்டன்சி, அப்புறம் தான் பேட்டிங். இப்போ நீங்கள் ஒரு வேளை கரெக்டாக பண்ணுறதே சரியாக பண்ண மாட்டுறாங்களே. கேட்சை விட்றீங்க பொத்துன்னு. நிறைய கேட்ச் விட்டதே நம்ம தான். 18 கேட்ச் விட்டுருக்கோம். அது தோனி விட சொன்னார். தோனி ஒரு கேட்ச் விட்டாரா என்ன? இருக்கிறதுல அவர் பெட்டர் தான். அவர் ஸ்கில் லெவல். கேப்டன் இப்போ கோச்செலாம் என்ன பண்ணிட்டுருங்க? எல்லா பள்ளியும் அவர் தூக்கி போட்டால் ஃப்ளெமிங்லாம் என்ன பண்ணிட்டுருக்காரு? அசி போலிங் கோச் எடுத்தோன்னா அப்படி இப்படிலாம் ஓடி வர்றார் ஒருத்தர். மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஷார்ட்ஸ் போட்டுக்கிட்டு. அதெல்லாம் என்ன, அவரெலாம் என்ன வேலை அவருக்குலாம் இப்போ சொல்லி தர மாட்டாங்களா? எல்லாமே தூக்கி பள்ளியை தோனி மேலே போடுங்க. அவருக்கு ஒன்றும் மொடையில் விளையாடணும்னு, ஃபேன்ஸுக்காக விளையாடுறாரு. எனிவே சொல்லணும்னு தோணுச்சு. ஸோ எல்லாமே ஒரே ஆள். கொஞ்ச நாள் முன்னாடி ரத்ராஜ் மேலே பழிய போட்டிங்க. இப்போ அவர் போய்ட்டு இப்போ தோனி மேலே. அப்போ கேப்டன் மட்டும்தான் எல்லாத்துக்கும் பொறுப்பா? சொல்லுங்க பார்ப்போம். அஸ்வின் பேடாக போலிங் போட்டதுக்கு கேப்டன் என்ன பண்ண முடியும்? உங்கள் ஹோம் பிச்சிலே நீங்கள் போலிங் ஒழுங்காக போடல, விக்கெட் எடுக்க முடியல. ஜடேஜா 14 வருஷமாக விளையாடிட்டு இருக்காங்க சென்னையில் சிஎஸ்கேக்கு. விக்கெட் எடுக்கலன்னா அவர் என்ன பண்ண முடியும்? ஃபீல்டு செட் பண்ண தான் முடியும். ஃபீல்டர் கேட்ச் விட்டு அவர் என்ன பண்ணுவார்? போலிங் இப்போ ஓவர் த்ரோ பண்ணால் அவர் என்ன பண்ணுவார்? எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அவர் 43 வயசு மனுஷனை போய் பழி சொன்னால் ஐ வில் நாட் பிளேம் ஹிம். அண்ட் அவங்க வேலையை பார்த்தா எதுக்குங்க? டீம் இஸ் ஆஸ் குட், கேப்டன் இஸ் ஆஸ் குட் ஆஸ் அ டீம். 1983 வேர்ல்டு கப்புக்கு அப்புறம் வந்து 5 டெஸ்ட் மேட்ச் ஜெயிச்சுட்டு போனாங்க வெஸ்ட் இண்டீஸ். 5 டெஸ்ட் மேட்ச்சில் அடி. ஏன்னா ஃபைனலில் நம்ம தோத்துட்டாங்க வெஸ்ட் இண்டீஸ்ன்னு. கபில் தேவுக்கு ஒரே இது திட்டு தான் மீடியாவில். கேட்டால் என்ன, இப்போ தான் வேர்ல்டு கப் ஜெயிச்சுட்டு வந்தேன், அந்த இப்படி தோத்துட்ட டெஸ்ட் மேட்ச்சு. 5 டெஸ்ட் மேட்ச்சு, 1 டே எல்லா சீரீஸும் தோத்துட்டாங்க. ரிச்சர்ட்ஸ், கிரீனிச், ஹெயின்ஸு, லாய்டு, இன்னும் கஸ்லோகி, ஹோல்டிங்கு, மார்ஷல், எல்லாருமே வந்தாங்க, ஜோயல் கார்னர். எல்லாமே ஒரே ஒரு பதில் தான் கபில் தேவ் சொன்னார். நீ ஒன்று பண்ணு, அந்த டீமை என்கிட்ட கூட, என் டீம் அவங்ககிட்ட கூட திருப்பி விளையாடலான்னு. அதே தான். இந்த டீம் வச்சுட்டு இவ்வளோ பண்ணுறதே பெரிய விஷயம். எனவே இருக்கட்டும். பிஷப் என்ன சொன்னார் அதை சொல்லு. பிஷப் சொன்னார். அப்புறம் எம்எஸ் டெவல் பிரேவிஸ் நல்லா விளையாண்டார் பிறகு. அதை பற்றி ஒரு தாட் என்னன்னு அவர் சொன்னார். எம்எஸ், ஐ திங்க் ஈ பேட்டட் ரியலி வெல். திங்க் இல்லை, ஈ ரியலி பேட்டட் வெல். நல்லா பேட் பண்ணார் அவர். மிடில் ஆர்டரில் தான் நாங்கள் ஸ்லைட்லி ஸ்ட்ரகிள் பண்ணோன்னாரு. கொஞ்ச நாளாகவே மிடில் ஆர்டர் நாங்கள் ஸ்லைட்லி ஸ்ட்ரகிள். ஆமாம், ஓப்பனர்லாம் கீழ்ச்சிட்டாங்க. அந்த இடத்துல தேவைப்பட்டது இந்த மாதிரி இன்னிங்ஸு. ஸ்பின்னர்ஸை மிடில் ஓவரில் வந்து அடிக்கணும். பேட்ஸ்மேன்ஷிப் தேவை அப்படின்னாரு. பெரிய பிக் ஷாட் விளையாடணும், குயிக் அடிக்கணும். அந்த ஏரியாவில் நாங்கள் வீக்காக இருந்தது. அதை பிரேவிஸ் நல்லா விளையாண்டார். அண்ட் வி ஹவ் பீன் லேக்கிங் சோஃபார். இது வரைக்கும் அந்த இடத்துல தான் நாங்கள் கோட்டை விட்டுட்டு இருந்தோம் மிடில் ஆர்டரில். நான் டோர்னமெண்ட் மட்டும் சொன்னேன் மிடில் ஆர்டர் வீக்குன்னு. பிரேவிஸ் வந்தோன்னே சொன்ன விளையாட வைங்க பிரேவிஸ்ன்னு. கேட்கலையே. எனிவே, கெட்டிங் ரன்ஸ் அகேன்ஸ்ட் ஸ்பின்னர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். டாமினேட் பண்ணல நாங்கள் இது வரைக்கும். இன்னைக்கு பிரேவிஸ் நல்லா விளையாண்டாருன்னாரு. கெட் ரன்ஸ் அகைன்ஸ்ட் ஸ்பின்னர்ஸ், அது ரொம்ப முக்கியம். வித் குட் ரன் ரேட், ஸ்பேஸ், ஃபாஸ்ட்டாக 80 பாலில் 80 எப்படி இல்லை, குயிக் அடிக்கணும் ஸ்ட்ரைக் ரேட். அதை நாங்கள் இப்போ இம்ப்ரூவ் பண்ணணும் அந்த ஏரியாவை அப்படின்னாரு.
அந்த நேரத்தில் 15-20 ரன் எக்ஸ்ட்ரா அடிக்கணும் அப்படின்னு வர சொன்னார் அவர் அந்த மிடில் ஓவரில், ரைட். அப்புறம் அந்த நடுவில் குறுக்கு நெருங்க கோச்சிக்கு போயிட்டு வருப்பார், அது மாதிரி ஒருத்தர் ஐஎம்எஸ் ஐஎம் டபிள்யூ ஹியர் அப்படின்னாரு. ஸ்டன் ஆகிட்டார் தோனி. டபிள்யூ என்னது WXYZ ABCDலாம் சொல்லித்தராங்க, யார் இது? ஆக்சுவலாக அவர் WV ராமன். உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. அவர் ஒரு காலத்தில் டெஸ்ட் மேட்ச்லாம் நல்லா விளையாண்டார். டொமஸ்டிக்லாம் 300 அடிச்சிருக்காரு தமிழ்நாடுக்கு. செம 10 நாள் டெஸ்ட் மேட்ச் கொடுத்தா கூட அவர் அவுட் பண்ண முடியாது, அப்படி விளையாண்டவர் ஒரு காலத்தில். எனிவே அது இருக்கட்டும். தோனி ரவி பாய் ஐ குடன் அண்டர்ஸ்டாண்டாரு. ரவி பாய் புரியல நீங்கள் கேட்குறதுன்னு. அப்புறம் திருப்பி சொன்னார், திரும்ப அதே ஐஎம் டபிள்யூ ஹியர் WV ஹியர் அப்படின்னு அந்த கேள்வியை திருப்பி ரிப்பீட் பண்ணார். அண்ட் தேவையாது ரைட்டாக சொல்லிட்டு போங்களா, ஐஎம் WV ராமன் ஹியர்னா ஈஸியாக முடிச்சுட்டு போகுது. அவரே தோத்துட்டு வந்து நின்று கொடுத்துட்டு அவர்கிட்ட போய் நான் WXYZ A² = B². என்னது இது? ஹார்திக் பாண்டியா தான் ரோ அப்படிங்கிறாருன்னா அது இந்த ஜெனரேஷன். அவர் கேப்டன் வர, நீங்களும் போய் W. எனிவே அது பக்கம் இருக்கட்டும். கேள்வியை ரிப்பீட் பண்ணார். என்ன கேள்வினா, நீ என்னதான் நீ நல்லா பர்ஃபார்ம் பண்ணாலும் சம்டைம் ஒர்க் ஆகாது, அதான் உங்களுக்கு நடக்குது அப்படின்னு கேள்வி பதில் எல்லாமே அவரே சொல்லிட்டாரு. கேட்டார். அவர் ஒன்று தோனிக்கு புரிஞ்சிச்சு, இவர் வேறு யாரோ இருக்குன்னு. ஆமாம், இவ்வளோ பெரிய டோர்னமெண்ட்டில் 1-2 ஹோல் இருந்தால் நம்ம ப்ளக் பண்ணிடலாம். பட் மெஜாரிட்டி ஆஃப் யுவர் பிளேயர்ஸே நிறைய பர்ஃபார்ம் பண்ணுறதே இல்லை, பேட்டிங் அண்ட் போலிங் ஆகட்டும் பர்ஃபார்மன்ஸே இல்லை. அண்ட் வெரி டிஃபிகல்ட். இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் தான் என்ன பண்ண முடியும் நீங்கள் சொல்லுங்கள். அண்ட் ஒரு நல்ல பர்ஃபார்ம் பண்ணவங்களும் இன்னும் கொஞ்சம் ஃபியூ மேட்சஸ் தரலாம். பட் நான் 4 ஆஃப் தம் ஆர் ஃபெயிலிங் கண்டினியூஸ்லினாரு. 4 பேர் பர்ஃபார்ம் பண்ணலாம், அந்த டீம் என்ன பண்ண முடியும்? யூ பவுண்ட் டு மேக் சேஞ்சஸ். அந்த சேஞ்சஸ் தான் நாங்கள் நிறையா பண்ண வேண்டியது ஆயிடுச்சு. பட் பேசிக்கலி நாங்கள் என்ன ரன் போடலன்ட்டார் பவுலர்ஸ் டு டிஃபெண்ட். அது நம்ம கரெக்டாக 150 140 அவங்க 200 அடிக்கிறாங்க. அப்புறம் இந்த கேமே சேஞ்சுன்ட்டார். ஆமாம், நான் முதலேருந்தே சொல்லிட்டு இருந்தேன், கேம் சேஞ்ச் ஆகிடுச்சு, மூவ் ஆன், அந்த பழைய பஞ்சாங்கெல்லாம் வேண்டாம், எவால்வ் ஆகிடுச்சு T20ன்னு. அதை தான் அவர் சொன்னார். இந்த கேமை சேஞ்சுட்டு இப்போ 180 200லாம் சர்வசாதாரணம் ஆயிடுச்சு. நாங்கள் வந்து 200 ரன் எல்லா மேட்ச் அடிக்கும்னு சொல்லலை. அக்சஸ் த கண்டிஷன் அண்ட் லுக் புட் ரன்ஸ் அந்த போர்டு. கண்டிஷன் தகுந்த மாதிரி ரன்ஸை போர்டில் போடுங்கன்னாங்க. சரி, நீ எவ்வளோ போட்டாலும் போலர் அவுட் பண்ணுமே. நீங்கள் அஸ்வினை வெளில உட்கார வச்சுருக்கீங்க, ஓம்பாயா விஜய் சங்கர் வெளில உட்கார வச்சுருக்கீங்க, போலிங் தெரில, ரச்சினுக்கு போலிங் தெரில, டூபேக்கு போலிங் தெரில, அடி மேலே அடி வாங்குற 10 ரன் கொடுத்துட்ருக்கீங்க, என்ன பண்ணுறது? எனிவே ஒரு பக்கம் அதோட முடிஞ்சு. அவரை ரவிசாஸ்திரி கடைசியாக சொன்னார், டஃப் லக் MS. பாசிட்டிவ் வந்து இன்றைக்கி பிரேவிஸ் நல்லா விளையாண்டார், ரியலி பிளேட் வெல் அண்ட் கோஸ் வெல் ஃபார் த ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதில்? அவர் சொன்ன ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் போஸ்ட் மேட்ச்சில் எது பிடிச்சிது எது பிடிக்கல, இன்னும் என்ன ஆட் பண்ணியிருக்கணும்? தோனி சொன்ன ரீசனிங்லாம் கரெக்டு தானே தோற்றதுக்கு? இப்போ சில நேர்கள் எல்லா பள்ளியும் தூக்கி தோனி மேலே போகிறாங்களா, அதுவும் கரெக்டு தானே, நியாயம் தானே அது? மற்றவங்களாம் ஏன் ஸ்கோர் பண்ண மாட்டாங்க, எல்லாத்தோட ஏன் விக்கெட் எடுக்க மாட்டாங்க, ஹோம் பாய், இதெல்லாம் யார் கேட்குறது சொல்லுங்கள் பார்ப்போம். எதுக்கு திருப்பி ஊடா யார் கூட்டின்னு வர சொன்னது? தூக்கிட்டு வாடா செல்லத்தேன்னு. அது ஒரு நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணீங்க. கில்லியில் வரும் அது, பிரகாஷ் ராஜ். செல்லம் தூக்கிட்டு வாடா செல்லத்தை. இல்லை அது திருப்பாச்சின்னு நினைக்கிறேன். தூக்கிட்டு வாங்கடா என் செல்லத்தைன்னு இவரு சொல்லுவார், பசுபதி. ஆமாம், விஜயை தூக்கிட்டு வான்னு. தூக்கிட்டு வாங்கடா செல்லத்தைன்னு நீங்கள் முடிஞ்சு பண்ண கூடா சாம் கரன்லாம் திருப்பி கூப்பிட்டு வந்தால் யார் என்ன பண்ண முடியும்? 4 பேர் இல்லை 40 பேர் வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. எனிவே இதோட ஒரே முடிச்சுக்கிறேன். உங்கள் கருத்து தான் சொல்லுங்கள். பொருள் எத்தனை பேருக்கு நன்றி. லைக், கமெண்ட், சேனல், சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச்.